டயபெட்டிக் இருக்கவங்களுக்கு புண்ணு வந்துச்சுன்னா காலையே வெட்டி எடுக்கணுமா? அப்படி கிடையாது. புண்ணு வந்தா ஏன் சீக்கிரம் ஆற மாட்டேங்குது? புண்ணு வராம இருக்க நாம என்ன பண்ணணும்? ரத்தத்துல சர்க்கரையோட அளவை கண்ட்ரோல் பண்ண முடியாதவங்களுக்கு தான் இந்த ப்ராப்ளம் அதிகமா இருக்கும். இதற்கான 3 முக்கிய காரணங்கள்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ரத்தத்துல சர்க்கரையோட அளவு அதிகமா இருக்கனால இது ரத்தத்துல வெள்ளை அணுக்களுடைய தன்மையை குறைச்சிரும். சர்க்கரை நோயாளிக்கு ரத்த ஓட்டத்தன்மை குறைவாவே இருக்கும். டயபெட்டிக் நியூரோபதி, அதாவது நர்வ் டேமேஜ் நடக்கும். காலில் முள்ளு குத்தினாலோ அல்லது அடிபட்டாலோ மாரடைப்பு ஏற்பட்டாலோ எந்த ஒரு உணர்ச்சியும் இருக்காது. இதை வராம தடுக்க என்ன பண்ணணும்னா, பாதங்களை வந்துட்டு நல்லா கிளீன் பண்ணணும். மாய்ஸ்சரைஸ் ஆர் கோகனட் ஆயில் ஸ்கின்ல அப்ளை பண்ணணும். வெறும் காலில் வந்துட்டு நடக்கிறத தவிர்க்கணும். சாஃப்ட் செப்பல்ஸ் தான் வந்துட்டு யூஸ் பண்ணணும். நம்மளுடைய பாடியில எந்த ஒரு கீறலும் ஏற்படாம பாதுகாப்பா வச்சுக்கணும். டாக்டர்கிட்ட செக்அப்க்கு போகும்போது நம்மளுடைய பாதங்கள்ல உணர்ச்சி இருக்கா அப்படிங்கிறத கவனிக்கணும்.